வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல துவரம்பருப்பை வச்சு எப்படி சட்னி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு சூப்பரா இருக்கும். துவரம்பருப்பு சட்னி பண்றதுக்கு முதல்ல 50 கிராம் துவரம்பருப்பை தண்ணியில நல்லா கழுவி ஒரு 30 நிமிஷம் தண்ணியை ஊற்றி ஊற வைக்கணும். அது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ஊற வைக்கணும். வத்தலையும் நான் தண்ணியில ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா அப்பதான் வத்தல் நல்லா மசியும். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் எடுத்துக்கோங்க. அதையும் மிக்சர் ஜார்ல அப்படியே சேர்த்துக்கணும். கூடவே 2 ஸ்பூன் துருவின தேங்காயும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிய விடணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதா வெட்டி சேர்த்துக்கணும். வெங்காயம் வேகமா வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை வெட்டி சேர்த்துக்கணும். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற துவரம்பருப்பை சேர்த்துக்கணும். அதுல 4ல இருந்து 5 டம்ளர் தண்ணியை ஊத்திக்கணும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியா வேண்டானா தண்ணியை கம்மி பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிதமான சூடுல 10 நிமிஷத்துக்கு வேக விடணும். சட்னி கொஞ்சம் கொஞ்சமா திக்கா வர ஆரம்பிக்கும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டினா அடி பிடிச்சிடும். இப்போ சுவையான துவரம்பருப்பு சட்னி அருமையா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.